நான் அந்த பையனை காப்பாத்தின முயற்சியை பார்த்து அந்த டாக்டர் எனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். இந்த என்ன இது? இந்த பணம் நீ என் புருஷனுக்கு கடனை கொடுத்ததுப்பா. அந்த கடவுள்கிட்ட நான் ஒண்ணு மட்டும்தான் வேண்டிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட நிலைமையிலையும் உன்கிட்ட மட்டும் நானும் என் புருஷனை கை எதிரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். என்னங்க, இவனை கிச்சன்ல வச்சுக்கிட்டு சமைக்க முடியலங்க. இவனை தூக்கிட்டு போய் மேல தூங்க வைங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன காடை பார்த்துட்டு இருக்கீங்க? இவனை பிடிங்க, தூங்க வைங்க. எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருக்கேன், இவர் காடை பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? ஏமா, இது டாக்டர் கண்ணை செக்அப் பண்ணி கொடுத்த சீட்டாச்சே. இதை நீ லட்சுமி கிட்ட தானே கொடுத்த. திரும்ப எப்படி உன் கைக்கு வந்துச்சு? கைக்கு வரலைங்க, காலுக்கு தான் வந்துச்சு. காத்துல பறந்து குப்பைக்கே வந்துருச்சு. ஏமா, பிள்ளைங்களுக்கு நாம பாரமாயிட்டோமா? இல்லைங்க, வெற்றி. அப்பாக்கு கண்ணாடி வாங்குற சீட்டை லட்சுமி உங்ககிட்ட கொடுத்தாளா? ஆமா, கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னா. நீ வாங்கிட்டியா? எனக்கு அங்க எங்க அலையிற வேலை இருக்குமா. சக்தி கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அப்படியா? அவங்கிட்ட கொடுத்த சீட்டு குப்பையில கிடந்துச்சுடா, அதான் கேட்டேன். குப்பைன்னா? தரையில கிடந்துச்சுடா. அப்படி சொல்லு. குப்பைன்னு சொல்ற? டேபிள்ல வச்சிருப்பான், கீழே விழுந்திருக்கும். இப்படி இட்டு கட்டி சொல்ற? இட்டு கட்டிலாம் சொல்லலப்பா. வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்த சீட்டு தரையில கிடக்கிறதுக்கும் குப்பையில கிடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. மா, மறந்து வச்சிருப்பான்னு சொல்றேன்ல. சரி, ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு அந்த கண்ணாடியை நீயே வாங்கி தரக்கூடாது? சொத்து சுகம் இருந்தாதான் பெத்தவங்களை மதிப்பீங்களா? இல்லன்னா நாங்க பாரம் தானே. மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல எது பண்ணாலும் நானும் லட்சுமி மட்டும் தானா? என்ன தவிர உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. லட்சுமியை தவிர 2 மருமகளுங்க இருக்காங்க. அது மறந்து போச்சா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற கண்ணாடி சொத்துன்னு நான் முடியாதுன்னு சொல்லல, டைம் இல்லைன்னு சொல்றேன். பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தியா?
என்னடா கேட்ட? கண்ணாடி வாங்க பணம் எடுத்தியான்னு கேட்டேன். நான் என்னைக்குடா உன் பாக்கெட்ல கைய வச்சிருக்கேன்? அந்த பழக்கம் எல்லாம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. இது வரைக்கும் இல்லதான். ஆனா இப்ப சூழ்நிலைய வேற. என்ன வேணாலும் நடக்கும். டேய், நான் உன் அம்மாடா, பெத்தவ. என்ன போய் சந்தேகப்படுறியே? நல்லா தேடி பாரு, வேற எங்கேயாச்சும் வச்சிருப்ப. வச்சது பாக்கெட்ல தான்மா, வேற எங்க தேடுற? இந்த பாக்கெட்ல வச்சுட்டு இந்த பாக்கெட்ல தேடுறேன். டென்ஷன்மா, ஒரே டென்ஷன். அதான் குழப்பம். சரி சரி, எனக்கு டைம் ஆகுதுமா, நான் போறேன். பாய். அம்மாமா, சாரிம்மா. இங்க நடக்க கூடாதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல அது இப்போ உண்மையாயிடுச்சு. இங்க இந்த உலகத்துல பந்தம் பாசம் எல்லாம் வெறும் வேஷமா? அது பந்த பாசம் இல்லடி, அது பண பாசம். பழத்தை சாப்பிட்டதும் தோலை தூக்கி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளையே தூக்கி போட்டுட்டாங்க. இனிமே நாம எதுக்குங்க வாழணும்? செத்து மட்டும் என்னமா பண்ண போறோம்? அப்போ இந்த உலகம் நம்மள கரிச்சுதாமா கொட்டும். நான் செஞ்ச தப்ப திருத்திக்க கடவுள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். நடந்ததெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்காவது போயிடலாமா? மனுஷங்களை தெரிஞ்சுக்க இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை வரணும் போல் இருக்கு. இப்போ கண்ணாடி எப்படிங்க வாங்க போறீங்க? வயசான காலத்துல கண்ணு தெரியாம போறதும் காது கேட்காம போறதும் கூட ஒரு கொடுப்புனதாமா. கடவுள் பார்த்துக்கோ. என்னம்மாமா நைட்டு வீட்டுக்கே வரலையா? அக்கா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வர சொல்லுச்சு. அட எங்கடா, அந்த ராஜேந்திரன் நம்பி ஒரு வேலையை செஞ்சு தொலைய முடியல. அவன் தண்ணிய போட்டு எங்கேயோ மட்டையாயிட்டான் போல. நேத்து நைட் ஷிஃப்ட் வரவே இல்லடா. இந்த வேலைக்கு சரியான ஆள் மாட்ட மாட்டாங்கிறான். ஏமாமா இந்த வேலைக்கு ஆள் யாருமே கிடைக்கல? யாராவது ஒரு நல்ல ஆள் மாட்டினா இந்த டியூட்டிக்கு நான் ஆளை மாத்திட்டு வந்துருவேன் இல்ல. ஏண்டா, நீ தான் சும்மா இருக்கல்ல, நீ நைட் டியூட்டி பார்க்கலாம்ல. நான் நல்ல சம்பளம் வாங்கி கொடுத்துறேன். மாமா நான் நேத்தே ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்னால வர முடியாது. நீ வேற யாரையாவது வச்சுட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு. சரி சரி, இன்னைக்கு நான் எப்படியும் வீடு வந்து சேரேன்னு சொல்லு. உன் அக்கா கிட்ட நல்லா சமைச்சு வைக்க சொல்லு. சரி மாமா. பாத்து போடா. யார் நீங்க? யார பார்க்கணும்? உங்களை தாங்க பார்க்க வந்தேன். என்னையா? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுதான். சரி, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணுங்க. வேலை வேணும்னு என்கிட்ட கேட்டா எப்படிங்க? நான் எங்க போவேன் சொல்லுங்க. இப்பதான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது செக்யூரிட்டி வேலைங்க. அந்த வேலையை எனக்கு கொடுத்துருங்க. ஐயா, உங்களை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. நீங்க எப்படி இந்த வேலைக்கு வரலாம்? என் குடும்ப சூழ்நிலை காரணமா நான் எந்த வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படியா? ஆமாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, நீங்க சொல்லி கொடுத்தா நான் அப்படியே செஞ்சிடுறேன். அப்படியா? இந்த வேலைக்கு இந்த மாதிரி காக்கி உடுப்பு போடணும் வச்சிருக்கீங்களா? இல்லைங்களே, இந்த மாதிரி வேலைக்கு இப்படிலாம் உடுப்பு போடணுமா? ஆமாயா. சரி, உங்ககிட்ட ஏதாவது ஒரு பழசு இருந்தா கொடுங்க, அதை நான் போட்டுக்கிறேன். அடுத்த மாசம் சம்பளம் வந்தது நான் புதுசு தைச்சுக்கிறேன். சரி, என் பழைய ட்ரெஸ்ஸே கொடுக்குறேன். வாங்க உள்ள வாங்க. சரி, வாங்க 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 உள்ள வாங்க. இப்படியே வாங்க, இப்படியே வாங்க. வாங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சா? போய் எடுத்துட்டு வந்துடலாமா? மெக்கானிக் செட் போயிட்டு தான் வரேன். ஓ அப்படியா? வண்டி ரெடி ஆயிடுச்சா? எவ்வளவு ஆச்சு? இருங்க, எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. தெரியலையா? பணம் வாங்காம எப்படிங்க வண்டியை கொடுத்துருப்பாங்க?
மெக்கானிக் செட் போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். வண்டி எடுத்துட்டேன்னு சொன்னேனா? அப்ப வண்டி ரெடி ஆகலையா? தெரிலங்க. கடை பூட்டி இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, கடை லீவா? ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஃபோன்லாம் பண்ணாம இருப்பேனா? அவன் ஏதோ சிக்னல் இல்லாத ஏரியால இருப்பான் போல இருக்கு. ரீச் ஆக மாட்டேங்குது. நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம். அது ஏன் வண்டினா கூட பரவாயில்ல. ஆபீஸ் யூஸ்க்கான வண்டி. அது இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குங்க. கண்டிப்பா நாளைக்கு எடுத்துடலாம். சரி ஓகே, நான் கிளம்புறேன். இருங்க உட்காருங்க. அதுக்குள்ள எங்க? ஒரு நிமிஷம். இது ராக்கி ஆச்சே. நார்த் இந்தியால சிஸ்டர் பிரதருக்கு கட்டுறது இல்ல? ஆமா, இன்னைக்கு ரக்ஷா பந்தன். அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, கட்டுங்க. ஏங்க, நான் ஒன்னும் உங்களை டேட்டிங் கூப்பிடலைங்க. ராக்கி தானே கட்ட சொல்றேன். சரி கொடுங்க. நல்லா இருக்கு. நானும் ஒரே பொண்ணுதான். எனக்கும் கூட பிறந்த பிரதர் யாரும் இல்ல. இனிமே நீங்க அண்ணா. ஓகே, டன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டருக்கு சமம்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, வண்டிதான் இல்லையா? எப்படி போவீங்க? இல்ல, ஆபீஸ் விஷயமா மேனேஜரோட வந்தேன். நான் அவரோட ஆபீஸ்க்கு போயிடுவேன். சரி, வரேன். பாய் பாய். இந்த கயிறு என்ன கட்டி போட்டுருமா என்ன? எனக்கு அந்த ராங் சென்டிமெண்ட்லாம் இல்ல. உனக்கு தெரியாத லட்சம். இன்னைக்கு நீ என் கையை தொட்டுட்ட. அதான் எனக்கு முதல் வெற்றி. எனக்கு அதான் முக்கியம். இந்த கயிறுலாம் என் கணக்குலயே கிடையாது. நீ தொட்டதுக்காக என் கைக்கு ஒரு முத்தம். வள்ளியம்மே, வந்துட்டீங்களா? எங்க போயிட்டீங்க? வேலை தேடி போயிட்டு வந்தம்மா. நீங்க வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உடனே நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? சரி, என்னங்க ஆச்சு? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு வள்ளியம்மா. வேலை கிடைச்சிருச்சா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, ஒரு பெரிய பங்களா வீட்டுல காவல் காக்கிற வாட்ச்மேன் வேலைமா. என்ன வள்ளியம்மா, இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி வேலைதாம்மா கிடைக்கும். இன்னொன்னு தெரியுமா, எனக்கு மாசம் 8000 ரூபாய் சம்பளம். விடு வள்ளியம்மா, இனிமே நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, காஃபி போட்டு கொண்டாடியம்மா. இனிமே நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க சார். வா வா வா. பாத்தியா, கேக் கேட்டல? இரு. என்ன கேக் வேணும்? எல்லோவா ரெட்டா? ஏங்க, அது எடுத்து கொடுமா. அது அது அதானே? என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லு. எல்லோ. ஓகே. எல்லோ தான் பிடிக்குமா உனக்கு? இந்தாங்க சார். அத வந்துருச்சு. பாத்துங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எங்க உட்காரலாம்? அங்க உட்காரலாம். அர்ஜுன் குட்டி நல்லா இருக்கா தங்கம்? சாப்பிடு. வை தர. அவ்வளவுதான். லக்ஷ்மி, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட கார்ல போய் எவ்வளவு நாள் ஆகுது இல்ல? எனக்கும் அதான் தோணுச்சு. நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் பொள்ளாச்சியோட போச்சு. ஆமா லக்ஷ்மி, இங்க உன்ன பொடி என்ன பொடின்னு ஓட்டப்பந்தய மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம கிட்ட பெரிய கார் இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா போனோம், ஒன்னா வந்தோம். இப்போ
வாடகை கார் தான் இருக்கு, அதுவும் சின்ன கார் தான். இதுல எல்லாரும் போக முடியாதுல்ல? இல்லங்க, போகணும். நம்ம எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா போகணும். சீக்கிரமே நம்ம பெரிய கார் வாங்கிடலாம். டைரக்டர் ஃபோன் பண்றாரு, ஸ்பீக்கர்ல போடுறேன். லட்சுமி, ஏதாவது ஷூட்டிங்ல இருக்கியாமா? இல்ல சார், சொல்லுங்க. லட்சுமி, நம்ம பண்ண அந்த பில்டிங் ஆட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா. பிசினஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போதான். தேங்க்யூ so much சார். அதனால அந்த பில்டர்ஸ் நம்ம டீமுக்கு ஒரு கெட் டுகெதர் வச்சு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுல நீ கட்டாயமா கலந்துக்கணும்னு அவரு கேட்டாரு. அதுக்கு தாமா நான் இப்ப போன் பண்ணேன். சார், அதுல எப்படி நான் கலந்துக்கிறது? நீங்க போயிட்டு வாங்க சார். ஐயோ லட்சுமி, அந்த பார்ட்டியை உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நாங்கெல்லாம் பேருக்கு தாமா. இதுல நீ கலந்துக்கிட்டா நமக்கு அவர்கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ஆர்டர் கூட கிடைக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு வந்து நீ கலந்துக்கணுமா? சார், அது இல்ல சார். எதுவும் சொல்ல வேணாம். நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன், ஓகேவா? நான் உங்களுக்கு எங்க வரணும், எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறேன். சார், என்னங்க இது? திடீர்னு பார்ட்டி கூப்பிடுறாரு. நீ போயிட்டு வா. நான் மட்டும் எப்படிங்க? ஒண்ணு பண்ணலாம், நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து போலாம். வேண்டாம் வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வா. ஏன், அன்னைக்கு அந்த டைரக்டர் உங்களை இன்சல்ட் பண்ணதுனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, அந்த மன உளைச்சல்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். நீங்க என்னோட ஹஸ்பண்ட், நான் எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இல்ல லட்சுமி, நான் உன்னோட புருஷங்கிறதோ டிரைவருங்கிறதோ இப்ப அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அதனால உன்னோட கௌரவம் பாதிக்குங்கிறது என்னோட எண்ணம். நீ ஒரு பெரிய லெவலுக்கு வர வரைக்கும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்லது. நான் ஏதோ தப்பா நினைச்சுக்குவேன்னு நீ நினைக்காத. இந்த தொழில சகஜம்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் கார்லயும் இப்பெல்லாம் ஆர்டிஸ்ட், டைரக்டர், ப்ரொடியூசர்னு நிறைய பேர் வராங்க. நான் அதுக்காக சொல்ல வரல வெற்றி. எல்லா இடத்துலயும் நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய் லட்சுமி, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. தனியா வேண்டாம் வெற்றி, நீங்க வரதா இருந்தா போலாம், இல்லனா போயிட்டு வா சொல்றேன்ல. இப்போ கேக் சாப்பிடு. காட்டு. உன் கேக் அம்மா சாப்பிடு. ஊருக்கு காவலனா நாட்டாமே இருந்தேன். இப்போ ஒரு வீட்டுக்கு காவலனா செக்யூரிட்டியா இருக்கேன். எல்லாமே தலைகளா ஆயிடுச்சு. யார் நீங்க? புது செக்யூரிட்டியா? ஆமாங்க. தம்பி நீங்க? நான் தான் இந்த வீட்டு ஓனர். ஓ அப்படிங்களா? வணக்கம் தம்பி. உங்களை பார்த்தா தான் என் அசல் செக்யூரிட்டி மாதிரி இருக்கு. மிலிட்டரி ரிட்டனா? இல்லைங்க தம்பி. அப்ப போலீஸா? அதுவும் இல்லை தம்பி. மீசை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது பரம்பரை மீசைங்க. மீசக்கார குடும்பமோ? அப்படியும் சொல்லலாம். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க போல. இல்லைங்க தம்பி. சரி, கேட்ட திறங்க.